கட்டாயமா எல்லாரும் மைக்குகளை ஓப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்களேன். பிரத்யேசம் ஏரியால பவர் கட் ஆகலையா? கரண்ட் போயிட்டு வரலையா? இல்லையா? எங்களுக்கு வேற லைனடா. சரி சரி, ஓகே. சரி ஆண்டி. ரைட், அதுல முதலாவது பாருங்க. நான் முதலாவது விளங்கப்படுத்தணும்னு நினைக்கிறேன். விளங்காதாக்கள் திருப்பி பாருங்க. நாங்க ஒரு 10 கேள்வியாவது பார்க்கணும். சரி, அதோட கொஞ்சம் வீடியோஸும் பார்ப்போம். வெயிட் பண்ணுங்களா? ஓகே. அந்த விளங்கப்படுத்தின கேள்வி உங்களுக்கு விளங்கிட்டுதா? ஓகே, கவனிச்சு கொள்ளுங்களா? சார் கொஞ்சம் விளங்க படிச்சுறீங்களா? திருப்பி ஒருக்கா சொல்லி தருவாமா? ஓகே, சரி. நான் நினைக்கிறேன் இப்பதான் மதியம் இப்ப வந்த போல. அப்படியா? முதல் இருக்கு இல்லையா? சரி, இது ஒருக்கா சொல்லி தரமா? கவனிங்களா? இருந்தா சார் கிளியரா கேட்கல. ஓகே ஓகே, சரிம்மா, ரைட். இதுல பாருங்க, செய்முறையில் ஒரு கபடியா கவனிச்சு கொள்ளுங்க. இதுல எங்களுக்கு தெரியும், இந்த 2 அப்பிளும் 3 மாம்பழத்தின் வெயிட் 8 கிலோ. அதே போல இதுலயும் பாத்தீங்கன்னு சொன்னா 2 அப்பிளும் ஒரு மாம்பழத்தின் வெயிட் வந்து 10 கிலோ. இப்ப இதுல மாம்பழத்தையும் வெட்டுங்க. 2 அப்பிளையும் வெட்டுங்க. இங்க வெட்டுப்பட்டதுல வெயிட் எவ்வளவுன்னு பார்த்தோம்னு சொன்னா 8 கிலோ. இது விளங்குதா உங்களுக்கு? இப்ப இத வெட்டுப்பட்ட 3ம் 8 சொன்னா 10ல இருந்து நாங்க 8 கழிச்சோம்னு சொன்னா ஒரு அப்பிள்றத கண்டுபிடிக்கலாமா இல்லையா? ஒரு அப்பிள்றது 2 கிலோன்னு கண்டுபிடிக்க. அப்பிள் 2 கிலோன்னு சொன்னா கவனிச்சு கொள்ளுங்க மகள். அப்பிள் 2 சொன்னா இதுவும் 2 2 அப்ப 10ல இருந்து 2 4 6 கழிச்சோம்னு சொன்னா மாம்பழம் 4 இருக்கு. மாம்பழம் 4 4 கேட்டோம்னு சொன்னா இது 2 4 4 8 8 2 10 கிலோ விட. இது ஒரு செய்முறை. சரியா? மதினாக்கு விளங்கிட்டாண்டா அது உங்களுக்கு? நட்சத்திரம் ஓகேயா? ஓ சார். அனன்யாக்கு விளங்கிட்டது? அனன்யா மீ? ஓம் சார். சரி, அப்ப அடுத்த கேள்வி பாப்போமா? அஃபீஃபா. ஓ. அஃபீஃபாக்கு விளங்கிட்டதாமா உங்களுக்கு? ஓம் சார். ரைட், ஓகே. பிரத்யேக்ஷன். ஓகே, அப்ப நாங்க அடுத்த கேள்வி சொல்லித்தரோம், கவனிங்களா? ரைட். இதுக்கு வேறொரு செய்முறையடா, வடியா பாருங்க. உருக்களது பெருமானங்களை இனங்கண்டு விடையை தெரிவு செய்க. இதுக்கு நாங்க தனிய கண்டுபிடிக்க இயலாது. அப்ப இதுக்கு ஒரு மெதட் பாவிக்கலாம். அப்படின்னா இங்க பாருங்க, இந்த வட்டம் 1 2 இருக்குது, முக்கோணமும் 1 2 இருக்குது, இங்க இந்த செவ்வகமும் 1 2 இருக்குது. அப்ப வட்டமும் 2 இருக்கு, முக்கோணமும் 2 இருக்கு, இதுவும் 2 இருக்கு இல்லையா? அப்ப நாங்க என்ன செய்வோம்? இந்த 11ஐயும் 9ஐயும் 10ஐயும் கூட்டுங்க. கூட்டுனீங்க என்ன சொன்னா எத்தனை வரும்? 11 1 கூட்டினா 20, 20 10 30. இது விளங்கிட்டுதா?
இப்ப அது என்ன, ரெண்டு முக்கோணம், ரெண்டு வட்டம், ரெண்டு செவ்வகத்தின்றது. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு முக்கோணம், ஒரு செவ்வகம், ஒரு வட்டம் இருக்கு. அப்ப ரெண்டுடது 30 ஒன்றுடது எவ்வளவு? 30 ரெண்டால பிரிச்சீங்கன்னு சொன்னா விடை 15. விளங்கல சார். திருப்பி சொல்லித்தாரேன், கவனிங்களா? Right. இதுல மகள் பாத்தீங்கன்னு சொன்னா இதுவும் 2 இருக்கு, இதுவும் 2 இருக்கு. ஆனா இதுல ஒன்று தான் இருக்கு. வட்டமும் 2 இருக்கு, ஆனா இதுல ஒன்று தான் இருக்கு. அதே போல முக்கோணம் 2 இருக்கு, ஆனா இதுல ஒன்று தான் இருக்கு. அப்படி என்ன சொன்னா 2 முக்கோணம், 2 செவ்வகம், 2 வட்டத்திற பெறுமதி 10 9 19, 19 11 கூட்டினா 30 பேர். அது என்னத்துக்குரியது? எல்லாமே 2க்குரியது. அப்ப 1க்குரியதை காண என்ன செய்யணும்? 30 ரெண்டால பிரிக்கணும். 15 விடையாக இருக்கு. சரி, இது விளங்கலண்டா இன்னொரு மெதட்ல சொல்லித்தார், கவனிங்களா? இப்ப இது ரெண்டையும் சேர்த்து கூட்டுங்க பிள்ளை. வழியா பாருங்களா, இது ஒரு மெதட். 10 9 19. ரைட். இப்ப இதை வெட்டுங்க, இதையும் வெட்டுங்க, இதை வெட்டுங்க, இதையும் வெட்டுங்க. இப்ப இந்த வெட்டுப்பட்ட 2 பெறுமதி எவ்வளவு? 11 தானே, இல்லையா? 11. ஓம் சார். இதுல வெட்டுப்பட்ட 2ம் 11 தானே. அப்ப 19ல இருந்து 11 கழிச்சா 8. இந்த 8 எதுக்குரியதுன்னு கேட்டா 2 வட்டத்துக்குரியது. 2 வட்டம் 8 ஒரு வட்டம் எவ்வளவு? 8 ரெண்டால பிரிச்சோம்னு சொன்னா ஒரு வட்டம், 4. ஒரு வட்டம் 4 10ல இருந்து 4 கழிச்சோம்டா இது 6. 9ல இருந்து 4 கழிச்சோம்னு சொன்னா இது 5. இப்ப முக்கோணம் 5, இது வந்து 6, இது வந்து 4. இவ்வளவையும் கூட்டி விட்டு பாருங்க, 15. 15. சரியா? ஒன்று மொத்தமா கூட்டிட்டு அரைவாசி என்று பார்க்கலாம், ஒரு மெதட். இல்லாட்டி ரெண்டையும் கனெக்ட் பண்ணி, திருப்பி சொல்றேன்னா பிள்ளைகள் இது உங்களுக்கு குழப்பமா இருக்கும், கவனிங்க. ஒரு கேள்வியாவது விளங்கி படியும், சரியா? அதான் முக்கியம். இதுல பாருங்க, சரி இது உங்களுக்கு விளங்குதாண்டு பாருங்க. 1 2 இருக்கு, இது ஓகேயா? ஆனா இங்க ஒன்று தான் இருக்கு. இங்க ஒரு வட்டம் 2 வட்டம் இருக்கு, இங்க ஒரு வட்டம் தான் இருக்கு. இங்க 1 2 இருக்கு, இங்க ஒன்று தான் இருக்கு. அப்ப 2 செவ்வகம், 2 வட்டம், 2 முக்கோணத்தினுடைய பெறுமதி 11 9 20 20 10 30 இருக்கு. இது எதுக்குரியது? 2 சதுரம், 2 வட்டம், 2 முக்கோணத்துக்குரியது. இங்க ஒன்று ஒன்று கேட்டா என்ன செய்யணும்? 30 ரெண்டால பிரிக்கணும். இது உங்களுக்கு விளங்கல் என்று சொன்னீங்க, ரைட்? அதை விட இன்னொரு செய்முறை செய்யலாம். இத கூட்டுறது, 10 9 கூட்டுனா 19. இந்த 19 எதுக்குரியதுண்டா இந்த முக்கோணம், இந்த வட்டம், இந்த வட்டம், இந்த செவ்வகத்துக்குரியது. இப்ப இதோட வெட்ட போறோம். இதுல இருக்கிறத செவ்வகத்தை வெட்டுங்க. அது கொஞ்சம் பாருங்க, சொன்னாதான் உங்களுக்கு தெரியும் என்ன? கவனிங்க. இந்த இது வெட்டுப்படும், இதுவும் வெட்டுப்படும். முக்கோணம் வெட்டுப்படும், முக்கோணம் வெட்டுப்படும். இந்த வெட்டுப்பட்ட 2 பெறுமதி பிள்ளைகள் அதுல ஒன்று. இங்க இருக்கிற 4 பெறுமதி 19. அப்ப 19ல இருந்து 11 கழிச்சோம்னு சொன்னா 8. இது 8 எதுக்குரியதுன்னா இந்த வெட்டுப்படாத 2 வட்டமும் தான் 8. சரியாம்மா? ஓகே. இப்ப ஒரு வட்டம் எவ்வளவு? 8 ரெண்டால பிரிச்சோம்னா 4. இப்ப 10ல இருந்து 4 கழிச்சோம்னு சொன்னா செவ்வகம் 6. 9ல இருந்து 4 கழிச்சோம்னு சொன்னா இது வந்து 5. அப்ப முக்கோணம் 5, வட்டம் 4, செவ்வகம் 6. இவ்வளவையும் கூட்டி விடிங்கன்னு சொன்னா விடை 15. கிளியரா? அல்ல இன்னொரு தடவை சொல்லி தரவா?
கொஞ்சம் விளங்கிட்டு லைட்டா. ஓகே. சார் மதீஸ் மதீஸ்னா உங்களுக்கு விளங்கிட்டாங்கண்ணா? விளங்கிடுச்சு ஓகே ஓகே ரைட். செய்முறை எழுதி கொள்ளுங்க, அப்படியே செய்முறை எழுதி கொள்ளுங்க. இதுல மிக சரியான தொடர்பை கேட்கிறாங்க. 5ம் 5ம் 10. அப்ப சரியான விடை முதலாவது சரி. ரெண்டாவது பிழை. ஏனென்று சொன்னா ரெண்டாவதுன்றது 6 6 12 பேரோடுமா, ஆனா 14 போட்டிருக்காங்க. அப்ப அது பிள்ளை. அஃபீஃபாக்கு விளங்கிடுதாமல்? ஓம் சார் ரைட் ஓகே. நீங்களாம் அந்த குருநாவல்ல வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறேன். இல்ல சார் நான் சம்மாந்துறையில இருந்து ஜாயின் ஆயிட்டேன் நீங்க சம்மாந்தூர். ஓகே ரைட் ரைட். குருநாகல்ல இருந்து யாராவது ஜாயின் பண்ணியிருக்கிறீங்களா? ஓ சார் என்ன பேர் மேலும் உங்களோட? அம்ஜத் அம்ஜத் ரைட் ஓகே. சேர்ற மேல நீங்க? மசீல் சார் மகன் மசீல் சார். ரைட் ரைட் சரி. நல்லா படிக்கணும் சரியா? ஹாம் சார் அப்பா உங்களோட படிச்சவர், அப்பா சரியான கெட்டிக்காரர். அப்ப நீங்களும் நல்லா படிக்கணும் சரியா? ஹாம் சார் சரி சரி ஓகே ரைட் ஓகே. கவனிச்சு கொள்ளுங்க. அடுத்தது இதை பாருங்க பிள்ளைகள், வடிவா கவனிங்க, கவனிச்சு போட்டு செய்யுங்க சரியா? ஏன்னா எங்களுக்கு நுண்ணறிவு தான் முக்கியமான விஷயம், முக்கியமான பாடம். அதால கவனிச்சு செய்யுங்க. ரைட். முதலாவது பாருங்க, ஏயும் கூட்டுனா 18 வருதுன்னு சொன்னா 18 நாங்க 2ஆல பிரிச்சோம்னு சொன்னா ஏயினுடைய பெறுமதி 9. அதே போல பிபி 12 சொன்னா இதை 2ஆல பிரிச்சோம்னு சொன்னா பின்றது 6. இதை நாங்க 2ஆல பிரிச்சோம்னு சொன்னா பிள்ளைகள் இது சி 7 7. 16 2ஆல பிரிச்சோம்னு சொன்னா டி 8 8. ஏன் 2ஆல பிரிக்கணும் யாருக்கும் டவுட் இருக்கா? இல்ல சார் ஓம் சார் இல்ல சார் ஏனண்டா மகள், அதுல ஏ என்று 2 ஏ தானே இருக்கு. 2 ஏ கூட்டக்குள்ள 18 வருதுன்னா ஒரு ஏ காண்றதுக்கு தான் நாங்க 2ஆல பிரிக்கிறோம். சரி, இப்ப சொல்லுங்க, ஏயின் பெருமானத்துக்கும் டியின் பெருமானத்துக்கும் வித்தியாசம். ஏயின் பெருமானம் 9, டியின் பெருமானம் 8. மூன்றாவது சார் 9ல இருந்து 8 கழிச்சோம் என்று சொன்னா விடை 1ஆக இருக்கு. மூன்றாவது ரைட். அதே போல 9 6ஆல பெருக்கணும்னா 9 6 54. 6ஓட 8 கூட்டணும் என்று சொன்னா 6 மட்டும் 14 விடை. சரியா? நட்சத்திரா மால் உங்களுக்கு அது கிளியரா? அனன்யா, எமி, மிரோன், லிவின், பிரத்யேக்ஷருக்கு விளங்குதா? மைசாயினி, மைசாயினிக்கு விளங்குதாமா அது? விளங்கிட்டு சார் லியானார்டோ, விளங்கிட்டு சார் ஆருஸ் சரியாடா? விளங்கிட்டாடா அது? ஓம் சார் ரைட் ஓகே. எனக்கு நேரடி கிளாஸ் எல்லாம் சொல்லி காட்டணுமா? ரைட். பிள்ளைகள் கவனிங்க, நான் இன்னும் 2 கேள்வி பார்ப்போம். இதை நோட் பண்ணிட்டீங்களா எல்லாரும்? ஜஸ்வின் உங்களுக்கு விளங்கிட்டாப்பன்? ஜஸ்வின் எந்த ஓம் இடம் நீங்க? சார் கைட் சார் எந்த இடம்? சார் சார் ஊர்காவற்றுறை ஊர்காவத்துறை. ரைட் ஓகே. சார் ஓம் சொல்லுங்க. 7வது கேள்வி திரும்ப விளங்கப்படுத்தி விடுங்களேன். 7வதுக்கு நீங்க இங்க மேல கண்டிருப்பீங்களோ விடைகள். எப்படி கண்ட நாங்கள்? இது 4 இது 6 கண்டுபிடிக்கிறாங்க. இது 4 சொன்னா இது 5 சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. அதை போட்டு பார்க்கணும் மகள். இதுல 5 5 5 5 10. அப்ப சரிதானே? அப்ப சரியான தொடர்பு தானே கேட்டிருக்கிறாங்க. அப்ப சரியான விடை சரி. 2வது ஏன் பிள்ளைன்னு சொன்னா எங்களுக்கு தெரியும் இது வந்து 5, இது 6. இப்ப இது 6 மாறும் 12 அல்ல வேறோடும். ஆனா இங்க 14 விட கொடுத்துருக்குறாங்க. அப்ப அதால இது பிள்ளை.
வட்டத்துக்கு வந்து 4 4 8 வந்திருக்கணும். ஆனா இங்க 7 வந்திருக்கு. அப்ப அதால இது பிள்ளை. ஓகே சார். ரைட், ஓகே. சரி, இது உங்களுக்கு சொல்லி தந்தாச்சு. இதுல கிளியர் தானே? ஓ, இதுல பிழைண்டா நீங்க பிழைய போட்டுக்கொள்ளுங்க. அழிச்சு அப்படியெல்லாம் மாத்த வேண்டாம். சரியா? சரியா விளங்கி கொள்ளுங்க. சரி, அது ஒரு படிப்பு தான். பிழைய சரியா நாங்க உணர்ந்து விளங்கி கொண்ட வேண்டாம். சரி, அடுத்தது பெருமானங்கள் அடிப்படையில் இறங்கு வரிசைப்படுத்தினால் அந்த ஏற்கனவே நான் கண்டுபிடிச்ச எழுத்துக்கள்ல இறங்கு வரிசைப்படுத்தினா ஃபர்ஸ்டா எது வரும்? ஏ. செகண்டா டி. தேர்டா டி. கடைசியா பி. இறங்கு வரிசைப்படுத்தணும் என்று சொன்னா ஏ, டி, சி, பி என்று வரும். எதிரியா விட சரி. ரெண்டாவது விட சார். இரண்டாவது விட சரி. பிள்ளைகள் கவனிங்க. ரெண்டாவது விட சார். Right. சரி, ஓகே. நாங்க இந்த 10வது கேள்வி 11வது 12வது கேள்வியை அடுத்த நாளைய கிளாஸஸ்ல பார்ப்போம். நேற்று நாங்க எது கடைசியா பார்த்து விட்ட நாங்க சுற்றாடல்ல? நிலமும் வானம். நிலமும் வானம்ல அந்த மாவட்ட மாகாணம் பார்த்தாங்க. மாவட்ட மாகாணம் பார்த்துறாங்களே. சரி, ஓகே. சார், மாவட்டங்களும் மாகாணங்களும் பாடமாக்கிட்டேன். பாடமாக்கிட்டீங்களா? யார் பாடமாக்கி இருக்கீங்க பாப்போம்? அம்ஜத். அம்ஜத், ரைட், ஓகே. அம்ஜத் எந்த இடத்துல இருந்து ஜாயின் பண்ணிருக்கீங்க? வடமேல் மாகாணம். சரி, ஓகே. உங்களுக்குரிய கேள்வி நான் உங்களுக்கு ஒரு 4 மாகாணம் கேட்கிறேன். டப்பண்டு விட சொல்றீங்களா? சரியா? ரெடியா? ரெடி சார். ரைட், சொல்லுங்க. கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற மாவட்டங்கள் எத்தனை? என்னென்ன சொல்லுங்க பாப்போம். திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை. வெரி குட், கெட்டிக்காரன். வடமேல் மாகாணம்? கொழும்பு, குருநாகல், புத்தளம். வட மத்திய மாகாணம்? அனுராதபுரம், பொலனறுவை. அனுராதபுரம், பொலனறுவை. அதாவது இலங்கையில மிகப்பெரிய மாவட்டம் அதான. நான் கெட்டிக்காரன். ரைட், ஓகே, வெரி குட். சரி, கவனிச்சு கொள்ளுங்க. நாங்க நேற்று பார்த்த விஷயங்களும் இருக்கா, கவனிச்சு கொள்ளுங்க பிள்ளைகள். நாங்க இவ்வளவு பார்த்துருக்கிறோம். அப்படியா கவனிச்சு கொள்ளுங்க. உங்களுக்கு ஸ்கூல்ல படிக்கக்குள்ள மிக லேசா இருக்கும். ஏன்னா மணல் பாங்கான தரை, பரல் கொண்ட தரை, தரையோடு பதித்த தரை, களித்தரை, அதுல பந்த உருட்டி பார்த்தா என்ன நடக்கும் என்று சொல்லி எல்லாம் நாங்க படிச்சிருக்கணும். இப்ப தரையில இப்ப களித்தரையில பந்த உருட்டி பார்த்தா என்ன நடக்கும்? மணற்பாங்கான தரையில நடக்கிறது கஷ்டமா இருக்கும். இதெல்லாம் நேற்று படிச்சிட்டோம். இன்றைக்கு இலங்கையின் அமைவிடம். சரி, கவனிச்சு கொள்ளுங்க. இலங்கை ஆசியா கண்டத்துல, உலகத்துல இருக்கிற கண்டங்கள்ல பிள்ளைகள் மிகப்பெரிய கண்டம் என்று சொல்லப்படுகின்ற ஆசியா கண்டத்துல, இதான் எங்கட ஆசியா கண்டத்துல ஒரு குட்டி நாடு, ஒரு கண்ணீர் துளி போல, ஒரு மாம்பழம் போல இருக்கிற நாடு தான் எங்கட இலங்கை. இலங்கை 4 பக்கமும் கடலால் சூழப்பட்டது. அதாவது இந்து சமுத்திரம் என்று சொல்லப்படுகின்ற கடலால சூழப்பட்டது. இதற்கு வடக்கே இந்தியாவும், கிழக்கே மலேசியா, தாய்லாந்து, சிங்கப்பூர். சிங்கம் தாய் நாட்டில் வசித்தது, அதான் சொல்றேன். ஏன்னா, அல்லது சிங்கம் தாய் நாட்டில் மறைந்தது. சிங்கம் என்றா சிங்கப்பூர், தாய் நாட்டில் என்றா தாய்லாந்து, மறைந்தது என்று சொன்னா மலேசியா. அப்ப கிழக்கே மலேசியா, தாய்லாந்து, சிங்கப்பூரும், தெற்கே இந்து சமுத்திரம். அப்படியா பாருங்க பிள்ளைகள். வடக்கே இந்தியா, கிழக்கே மலேசியா, தாய்லாந்து, சிங்கப்பூர், தெற்கே இந்து சமுத்திரம், மேற்கே ஆப்பிரிக்க நாடுகள். கவனிச்சு கொள்ளுங்க. ரைட். ரைட், ஓகே. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா
இதுதான் இலங்கையின் அமைவிடம் தொடர்பான தகவல். Right. இதுல இலங்கை கவனிச்சு கொள்ளுங்க பிள்ளைகள், மாவட்ட மாகாணம் உங்களுக்கு பாடமாக சொன்னேன். இதுல நோட்ஸ் தேவையானாக்கள் பிடிஎஃப் அனுப்புங்கன்னு சொன்னா யாரும் அனுப்பல. உங்கள்கிட்ட இருந்தா ஓகே, இல்லாட்டி எனக்கு அனுப்புறீங்கன்னு சொன்னா நான் உங்களுக்கு போட்டு விடுவேன் பிள்ளைகளா. ரைட், அதுல கவனிச்சு கொள்ளுங்க. சரி, இதுல கவனிங்க. இலங்கையின் மாவட்ட மாகாணங்கள் நேற்று உங்களுக்கு விளங்கப்படுத்தி இருக்கிறோம். இதுல ஆறுகள்ல பிள்ளைகள் இலங்கையில இதை நீங்க கட்டாயம் பாடமாகி கொள்ளும். சரியா? இலங்கையின் ஆறுகளை பாரு. இலங்கையின் ஆறுகள் வந்து கடலோட கலக்கிற இடங்கள் தான் உங்களுக்கு பாஸ் பேப்பர்ல கேள்வியா கேட்பாங்க. இப்ப இதுல பாருங்க பிள்ளைகள், உங்களுக்கு லேசான ஷார்ட்கட் சொல்லித்தாரன். இங்க பாருங்க, இந்த இருக்கிற நதிகள், அதாவது தேசப்படங்கள்ல நீளம், கழனி கங்கை கொழும்புல கலக்கு, மகாபலி இப்படி ஓடி வந்து திருகோணமலையில கலக்கு. அப்ப இந்த இலங்கையில இருக்கிற ஆறுகள்ல படியா கவனிங்க, இந்த 4 ஆறுகளும் மிக முக்கியமானது. சரியா? இதுக்கு ஷார்ட்கட், மகாபலி வந்து திருகோணமலையில கலக்குது. இதுக்கு ஷார்ட்கட் என்னண்டா, மகா திருட. மகா திருடன்டா என்ன அர்த்தம்? மகாபலி கங்கை கடலோட கலக்கிறது திருகோணமலையில, மகாபலி திருகோணமலையில கலக்குது. கழுகங்கை களுத்துறையில கலக்கிறதுக்கு ஷார்ட்கட் கழுகழு. கழுகழுவண்டா என்ன? கழுகங்கை களுத்துறையில கலக்குது. கழனி கங்கை கொழும்புல கலக்குது, ஷார்ட்கட் கழனி கொழும்பா. கழனி கொழும்பா. சரி, இந்த ஷார்ட்கட்டுகள் உங்களுக்கு நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். வளவகங்கை அம்பலாந்தோட்டையில கலக்குது, ஷார்ட்கட் வளர்ந்த அம்மா. நம்மட அம்மாவை பார்த்து சொல்ற, வளர்ந்த அம்மான்னு சொன்னா என்ன விளக்கம்? வளவகங்கை அம்பலாந்தோட்டையில கலக்குது. அப்ப மகாபலி திருகோணமலை, கழனி கழுகங்கை களுத்துறை, கழனி கங்கை கொழும்பு, வளவகங்கை அம்பலாந்தோட்டை. அதே போல உடைய பாருங்க பிள்ளைகள், நில்வளகங்கை மாத்தறையில கலக்குது, ஷார்ட்கட் நில்மா. மாணிக்கங்கை யாழையில கலக்குது, ஷார்ட்கட் மாயா. அதே போல ஜின்கங்கை காலில கலக்குது, ஷார்ட்கட் ஜின்கா. கல்லோயா மட்டக்களப்புல கலக்குது, கல்மட்டை. அப்ப இது என்னது? நதிகள் கலக்கிற இடங்கள் தொடர்பாக உங்களுக்கு இருக்கிற விளக்கம் தெரிஞ்சிருக்கும். அதே போல இலங்கையில் இருக்கிற நீர்வீழ்ச்சியில முக்கியமான நீர்வீழ்ச்சிகள் 3. அதுக்கு ஷார்ட்கட் என்னடா பிள்ளைகள்? பதுதி. பதுதி என்ன பதுதி என்றா, இலங்கையில உயரமான நீர்வீழ்ச்சி பம்பரகந்த். பம்பரகந்த். அதே போல அழகிய நீர்வீழ்ச்சிகள் 2 இருக்குது, துன்கிந்த. இந்த இருக்கிறது தான் அந்த துன்கிந்த. இலங்கையின் அழகிய நீர்வீழ்ச்சி துன்கிந்த. அடுத்தது தியலும். அப்ப இதுக்கு ஷார்ட்கட் என்ன? ப து தி. இந்த பானா பம்பரம் போல இருக்கிற, பம்பரத்தில் உயரமா இருக்கிற நீர்வீழ்ச்சி, உயரமான இலங்கையில மிக உயரமான நீர்வீழ்ச்சி பம்பரகந்த. அழகிய நீர்வீழ்ச்சி துன்கிந்த தியலும். யாருக்கும் டவுட் ஆகுது? இல்ல. ஓகே, இதோட நாங்க நிறைய இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் எல்லாம் இருக்கு பிள்ளைகள், நாங்க அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். சரியா? ஏன்னா உங்களுக்கு நேரம் போயிட்டுது, நீங்க சின்னாக்கள். சரி, எனக்கு விருப்பம் உங்களுக்கு படிப்பிக்கிறதுக்கு. உண்மையா அந்த பவர் கட் பிரச்சனையால தான் உங்களுக்கு இது செஞ்சுட்டு போயிட்டு பிள்ளைகள். உங்களோட இந்த ரெக்கார்டிங் அப்படி உங்களுக்கு அனுப்பி விடுறேன். ஏன்னா நீங்க